வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டதால் மேப்பாடி எல்லைக்கு உட்பட்ட பகுதியை கேரள அரசு பேரழிவு பாதித்த பகுதியாக அறிவித்துள்ளது. வயநாடு பகுதியில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகளால் 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். நூற்றுக்கணக்கானோர் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்து நிவாரண முகாம்களில் தஞ்சம் அடைந்துள்ளனர். இந்நிலையில் வயநாடு நிலச்சரிவு பெரும் இழப்புகளை ஏற்படுத்தியிருப்பதால் அதனை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ஒன்றிய அரசிற்கு கேரள அமைச்சரவை கடிதம் எழுதியிருந்தது. ஆனால் சட்ட சிக்கல் இருப்பதாக கூறி வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க ஒன்றிய அரசு மறுத்துவிட்டது. இந்நிலையில் மேப்பாடி பஞ்சாயத்து எல்லைக்கு உட்பட்ட பகுதியை மாநில பேரிடர் பகுதி என அதிகாரப்பூர்வமாக அறிவித்து கேரள அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. வயநாடு மாவட்டம் வைத்திரி தாலுகாவின் கொட்டப்பாடி, வெள்ளர்மலை மற்றும் திருக்கைப்பேட்டை கிராமங்களை உள்ளடக்கிய மேப்பாடி கிராம பஞ்சாயத்தை கடந்த 30ஆம் தேதி முதல் பேரிடர் பாதிக்கப்பட்ட பகுதியாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட இடங்களில் நிவாரணம் மற்றும் புனரமைப்பிற்கு கூடுதல் நிதி ஒதுக்கிட வழிவகுக்கும் என்று கேரள வருவாய்த்துறை அமைச்சர் கே. ராஜன் கூறியுள்ளார். தற்போதைய குழுவில் மீட்பு மற்றும் நிவாரண நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறியுள்ள அமைச்சர் கே. ராஜன், நிலச்சரிவால் ஏற்பட்ட சேதங்களின் மொத்த விவரங்கள் கிடைத்ததும் அவை ஒன்றிய அரசுடன் பகிர்ந்து கொள்ளப்படும் என்றார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.